தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுடைய இந்த சுற்றுப்பயணம் தான் தமிழக அரசியலே ரொம்ப எதிர்பார்ப்பா இருக்கு. ஆமா. இப்ப அந்த சுற்றுப்பயணம் வந்து செப்டம்பர் 13 வந்து தொடங்குறாங்க. இந்த சுற்றுப்பயணத்தை முதல்ல நீங்க எப்படி பாக்குறீங்க? அது மட்டும் இல்லாம இது வந்து எல்லா சனிக்கிழமைகள்ல தான் நடக்குது. இதுக்கு என்ன காரணம் முக்கியம்? முதல்ல இந்த சுற்றுப்பயணம் ரொம்ப முக்கியமானது. விஜய் தன்னுடைய முக்கியமான துருப்பு சீட்டு அரசியல்ல வந்து தான் வெற்றி பெறுவதற்கான துருப்பு சீட்டா நினைக்கிறது இந்த சுற்றுப்பயணம் தான். இந்த சுற்றுப்பயணத்துல தான் அவருடைய டேர்ன் அவுட் ஓட்டர் வந்து வாக்காளர்கள் அதிக அளவுல இந்த சுற்றுப்பயணத்துல தான் வந்து மாறுவாங்க அப்படின்றது தான் அவருடைய எதிர்பார்ப்பு மட்டும் இல்லாம எல்லாருடைய எதிர்பார்ப்பு. அதனால தமிழக வெற்றி கழகத்துக்கும் தமிழக அரசியலையும் ரொம்ப முக்கியமான சுற்றுப்பயணமா இருக்கும். ரெண்டாவது, ஏன் சனிக்கிழமை அப்படின்னா வீக்கெண்ட் பாலிட்டிஷியனா அப்படின்ற அடுத்த என்ன விஜயை வந்து எப்படியெல்லாம் குறை சொல்ல முடியுமோ அப்படியெல்லாம் இவங்க குறை சொல்லுவாங்க. ஏன் சனிக்கிழமைனா அங்கேருந்து அவருடைய கேடர்ஸ் எல்லாம் வராங்களே, அவங்க 99.9% ஓகே ஆன் தேர் ஓனா வரவங்க. அவன் எல்லாம் வந்து ஒன்று ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்லைன்னா காலேஜில் படிக்கலாம், வேலை செய்யலாம், ஸ்விக்கி சொமோட்டோ மாதிரியான கடினமான உழைப்பு செய்யலாம், அலுவலகத்தில் வேலை செய்யலாம். இவங்களுக்கெல்லாம் சனிக்கிழமைன்றது ஒரு லீவ். அப்ப ரெண்டாவது, பொதுமக்களுக்கும் இப்ப விஜய் ஒரு இடத்துக்கு போறாருன்னா எக்கச்சக்கமான கூட்டம் கூடும். அது ஆஃபீஸ் டேஸ் இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் இன்கன்வீனியன்ஸ். அதே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகள்ல இருந்ததுன்னா அது வந்து அவங்களுக்கும் ஈஸி. இங்கேருந்து சனிக்கிழமை வச்சா அவன் வெள்ளிக்கிழமை ஈவினிங் கிளம்பி வந்துட்டு இது கேம்பெயின்ல பங்கு பெற்றுட்டு அடுத்த நாள் சண்டே வீட்டில் இருந்து அடுத்த நாள் மண்டே வந்து அவனுடைய ரெகுலர் லைஃப சைக்கிள் ஓடிட்டு இருக்கும். இது பெய்டு க்ரௌட்னா அவங்களுக்கு வந்து ஒரு காசு வருது இல்லையா, அந்த காசே ஒரு இன்கம் மாதிரி ஆயிடுது. 2000 ரூபாய் காசு தராங்க, ½ பாட்டில் சரக்கு தராங்க, அதுக்கப்புறம் பிரியாணி தராங்கன்னா அவன் ஒரு நாள் லீவ் போட்டு கூட வேணா காசு வந்துருது இல்ல, அதுக்காக வரலாம். ஆனா இங்க அது மாதிரி இல்லையா. அதனால இது ஒரு நல்ல விஷயம் தான். இப்படியெல்லாம் யோசிச்சுதான் ஒரு அரசியல் கட்சி செயல்படணும். அந்த விதத்துல உண்மையிலே இதை வரவேற்கத்தக்கது தான் நான் நினைக்கிறேன்.